நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றியும் மூலிகைகள் நம் வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகின்றது என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் எருமை கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு செடி வகை தாவரம். இதற்கே எருமை கன்னி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததுன்னா, எருமையுடைய கண்கள் எவ்வாறு இருக்குமோ அதே போல் இந்த செடியில் இருக்கக்கூடிய விதைகளுடைய அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாரம்பரிய மருத்துவ நூல்களில் மிக பழமையான ஆயுர்வேத நூல்களில் கூட இந்த எருமை கன்னியை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாறுபாட்டால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்கு ஆளாகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மழை காலங்கள் ஏற்படும் போது உடலில் ஏற்படுகின்ற சளி, இருமல், ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதை இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவமனைகள்லையும் குடும்பமாக நம்ம போய் உட்கார்ந்து அந்த மருந்துகளை, ஊசிகளை, ஆன்டிபயோட்டிக்ஸை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா இந்த எருமை கன்னியை தான் மிக முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த எருமை கன்னியுடைய தாவரம் பார்ப்பதற்கு புல் போலவே இருக்கும். அதை எடுத்து நல்லா அரைத்து அதை ஒரு பட்டாணி அளவுக்கு மாத்திரைகளாக செஞ்சு வச்சுருவாங்க. இந்த மாதிரி சளி, இருமல் அல்லது சீசனலாக மழை பெய்த பிறகு, குளிர்காலம் ஆரம்பித்த பிறகு ஏற்படுகின்ற அந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இந்த எருமை கன்னியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை ஒரு 3 நாட்களுக்கு அல்லது 7 நாட்களுக்குன்னு கொடுக்கும்போது எவ்வளவு கடினமான சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா அதன் பிறகு பசியின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தைகளை மீண்டும் சாப்பிட வைப்பது அப்படிங்கிறது ஒரு பகீரத முயற்சி மாதிரி தான் இருக்கும். அரை இட்லி சாப்பிடுவது, 2 வாய் சோறு சாப்பிடுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் இந்த பசி சம்பந்தப்பட்ட, செரிமானம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை தூண்டுவதற்கு இந்த எருமை கன்னி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 50 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் எருமை கன்னியுடைய அந்த விதைகளை ஒரு 10 விதைகளை எண்ணி போட்டு நன்றாக ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை ஒரு அரை கிளாஸ் அந்த குழந்தைகளுக்கு குடிச்சிட்டோன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் சாப்பாடு கொண்டான்னு சாப்பிட்றத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பெரியவர்கள் பார்த்திங்கன்னா அந்த 40 வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பசி இல்லை, ஜீரணம் இல்லை. அதே போல் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தா ஒரு கைப்பிடிக்கு மேலே சாப்பிட முடியல. இந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் இப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர்கிட்ட போகும்போது பேண்டாப்ரசோல்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், பேன்-டி, பேன்-20, பேன்-40 சொல்லக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க. அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா உடனே நல்ல பசி இருக்கும், கேஸ் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அதை தொடர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாத்திரைகளை சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நேரடியாகவே கிட்னியை பலவீனப்படுத்தி ஃபெயிலியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை கொண்ட மாத்திரைகளை சாப்பிட்றதை காட்டிலும் இந்த எருமை கன்னி மாதிரி இருக்கக்கூடிய மிகச் சுலபமானது, பார்ப்பதற்கு ஜீரகம் மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் ஒரு 100 மில்லி எடுத்து அதில் ஒரு 10 விதைகளை எண்ணி போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை கிளாஸாக குறைத்து அந்த ஒரு ஹெர்பல் டீ மாதிரி காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்போ பின்போ அப்படி சாப்பிட்டாலே உடல் லேசாக இருப்பதை நம்ம உணர முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் காலையில் டிஃபன் சாப்பிட்ட உடனே உடம்புல எனக்கு கனமாகுது, ஆனால் மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஏதோ என் உடம்புல ஒரு 20 கிலோ கூடின மாதிரி இருக்குது. இரவு ஆகும்போது, மாலை ஆகும்போது எனக்கு மோஷன் போனாலோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக போனால் தான் உடம்புல கொஞ்சம் எனக்கு வருது. பகல் சாப்பாடு நான் சாப்பிட்டேன்னா இரவு சாப்பாடு என்னால் சாப்பிடவே முடியலை, அல்லது காலை உணவு சாப்பிட்டேன்னா மதிய உணவு, இரவு உணவும் எனக்கு ரொம்ப எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆண் பெண்களை இன்றைக்கு பார்க்குறோம். குறிப்பாக வேலைக்கு போகக்கூடியவர்கள், கணினி துறையில் வேலை பார்ப்பவர்கள், வேலை போயிட்டு இரவு முழுவதும் மீண்டும் வேலை பார்த்து அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு வேளை உணவு கூட திருப்தியாக சாப்பிட முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பிரச்சனை.
இதை வேகமாக குணமாக்கக்கூடிய சக்தி இந்த எருமை கன்னிக்கு உண்டு. நான் சொன்ன மாதிரி 100 மில்லி தண்ணீர் எடுத்து 10 விதைகளை இட்டு கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு கொடுக்க ஆரம்பிக்கணும். இதை சாப்பிட ஆரம்பித்த ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா வயிறுடைய அளவே நன்றாக குறையிறத பார்க்கலாம். நல்லா வயிற்றிலிருந்து நிறைய கேஸ் வெளியில் போகும், நிறைய ஏப்பம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் வழக்கமாக 2 இட்லி சாப்பிட்டாலும் கூட உடலில் ஏற்படுகின்ற அந்த ஹெவினஸ் ஒரு 4 அல்லது 5 இட்லி சாப்பிட்டா கூட உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிலர்லாம் சொல்லுவாங்க, சார் அந்த பொருள் சாப்பிட்டா எனக்கு ஜீரணமே ஆகாது, சப்பாத்தி சாப்பிட்டா ஜீரணமாகாது, எனக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்டா ஜீரணமாகாது, எனக்கு வயிற்றுலையே இருக்கும் சார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா கூட பசியிலையும் ஜீரணத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எருமைக்கன்னி ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமான முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை, சிலது வயதானவர்கள் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்திங்கன்னா எருமைக்கன்னிக்கு உண்டு. எருமைக்கன்னியுடைய ஒரு 20 விதைகளை எடுத்து ஒரு 100 மில்லி பாலில் போட்டு நன்றாக கொதிக்கின்ற பாலை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அதில் 20 விதைகளை எண்ணி போட்டுடணும். இதை பால் ஆறுகின்ற வரை நம்ம பொறுமையாக காத்திருந்து அதன் பிறகு அந்த விதைகளை எடுத்து வடிகட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பால் அதை மட்டும் இரவு படுக்கும்போது சாப்பிட்டு படுக்கணும். இதை ஒரு பழக்கமாக இரவு இந்த எருமைக்கன்னி விதையை போட்டு பதப்படுத்தி எடுத்து அந்த ஒரு பாலை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு அதன் பிறகு பார்த்தோன்னா இந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தொந்தரவு அல்லது இரவு நேரங்களில் மட்டும் சிறுநீர் கழிக்க வேண்டிய தொந்தரவு, சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை எல்லாமே நன்றாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த எருமைக்கன்னியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருகிற போது அதில் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது மக்கள், அடித்தட்டு மக்கள் அல்லது பெரும்பான்மை மக்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை சீர்குலையக்கூடாது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். பொதுவாக அன்றாட வாழ்க்கை என்பது எப்போது முடங்கும் என்று சொன்னால், ஒரு நாட்டு படையெடுப்பு நிகழ்கிற போதோ அல்லது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு நடக்கிற போதோ நம்முடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒரு நகரத்தின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போகும். ஆனால் போரோ அல்லது பயங்கரவாத தாக்குதலோ இயற்கை பேரழிவோ நடக்காத ஒரு காலகட்டத்தில் இயல்பு வாழ்க்கை என்பது பெரிய அளவிற்கு முடங்கி போகிறது என்று சொன்னால், அல்லது ஒரு பெரிய கலவரம் நடந்தால் எப்படி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கே தயங்குவார்கள், எல்லோருடைய முகத்திலும் ஒரு கவலையும் துயரமும் மேலிட்டிருக்கும் என்று பார்க்கிறோமே, அதுபோன்ற ஒரு சூழல் இன்றைக்கு கடந்த சில நாட்களாக இந்தியா முழுக்க நிலவுகிறது. இது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கிறதா? இவ்வளோ பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்பதெல்லாம் பதிலில்லாத கேள்விகளாக இருக்கின்றன. புகழ்பெற்ற மார்க்சிய அறிஞர் கார்ல் மார்க்ஸ் அவர் சொன்னார், நரகத்திற்கு போகிற பாதை நல்லெண்ணங்களால் உருவாக்கப்பட்டது என்று. அப்படி கருப்பு பண ஒழிப்பு என்கிற நல்லெண்ணத்தின் பெயரால் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரத்திற்கு என்ன காரணம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அரசு என்பது இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 86% இருக்கக்கூடிய பணத்தை அவர்கள் செல்லாது என்று அறிவிக்கிற போது நடைமுறையில் என்ன சிக்கல்கள் ஏற்படும் என்பதை பற்றிய ஒரு திட்டம் கூட வகுக்கப்படவில்லை என்பதும், இந்த பணத்தை பயன்படுத்துகிறவர்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அரசிற்கு எந்த பார்வையும் இல்லை என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால்
அரசு செல்லாது என்று அறிவித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் உடனடியாக வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம், போதுமான அளவிற்கு வங்கிகளில் பணம் இருக்கிறது, எல்லா பிரச்சனையும் 2 நாளில் தீர்ந்துவிடும் என்று பிரதமர் அறிவிக்கிறார். ஆனால் 2 நாள் என்று சொன்னது தீரவில்லை. வங்கிகளில் நீண்ட கியூக்கள், மக்களிடம் பெரிய கலேபரம். அதற்கு பிறகு 1 வாரம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 3 வாரங்களில் பிரச்சனை சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். இப்பொழுது 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த பரிமாணத்தை தெரியாமலேயே இவ்வளவு பெரிய ஒரு உத்தரவை மக்கள் மேல் திணித்தார்களா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது. என்றால் எப்படி இவ்வளவு பணத்தை மக்கள் புதிய நோட்டுகளாக மாற்ற முடியும், எப்படி வங்கிக் கணக்குகளில் செலுத்த முடியும்? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஏனென்றால் கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் பெரும்பகுதி அதை ரூபாய் நோட்டுகளாக வைத்திருப்பதில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கிற போது இந்த திட்டமிடாத தன்மை காரணமாக எவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். ஏடிஎம்களில் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் புதிதாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் நோட்டில் அதை ஏடிஎம் மிஷின்களில் வைப்பதற்கான ஏற்பாடே கிடையாது. அதாவது ட்ரே என்று சொல்வார்கள், அந்த ட்ரே என்கிற அடுக்கே ஏடிஎம் மிஷினில் கிடையாது. அப்படி இருக்கிற போது எப்படி அந்த பணத்தை கொண்டு போய் வைக்க முடியும்? இன்னொன்று, 2000 ரூபாய் நோட்டை வைப்பதற்கான அந்த சாஃப்ட்வேர், அதற்கான ஒரு அப்டேஷன் அதுவும் அந்த ஏடிஎம்களில் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் 1000 ரூபாய் இப்படித்தான் பணம் எடுப்பதற்கான வசதிகள் ஏடிஎம் மிஷின்களில் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இவ்வளோ பெரிய ஒரு தொகையை, ஒரு புதிய நோட்டை அறிமுகப்படுத்துகிற போது குறைந்தபட்சம் அதற்கான ஒரு வசதியாவது அவர்கள் செய்திருக்கலாமே, ஏன் அதை செய்யவில்லை என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இங்கு எழுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வங்கிகள் எப்படி இவ்வளவு பெரிய நெருக்கடியை குறிப்பிட்ட சில தினங்களில் அவர்கள் எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆக வங்கி அமைப்புகள் எப்படி செயல்படும், ஏடிஎம் அமைப்புகள் எப்படி செயல்படும் என்பதை பற்றி கூட கவலை இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை, தாக்குதலை மக்களின் மீது நடத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன? மக்களுடைய நலன் நாடக்கூடிய ஒரு அரசு செய்யக்கூடிய காரியம்தானா இது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கிற போது இதற்குள்ளாக பல கேள்விகள் எழுகின்றன. முதலாவதாக, இந்த பிரச்சனையில் எதற்காக மக்களை அனைவரையும் வங்கி கணக்கிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது. இதற்கு பின்னால் பொருளாதாரம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் மக்களை நீங்கள் கடன் அட்டை பயன்படுத்துகிறவர்களாக, அல்லது நீங்கள் இந்த டெபிட் கார்டு என்று சொல்லக்கூடிய கடன் அட்டைகளையோ அல்லது கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய கடன் அட்டைகளையோ பயன்படுத்துகிறவர்களாக மாற்றி வங்கி கணக்குகளின் மூலமாகத்தான் பணத்தை செலவிட முடியும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டால் மக்கள் சாதாரண வியாபாரிகளிடம் போய் பொருட்கள் வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வசதிகளை பயன்படுத்தக்கூடிய அந்த சூழல் என்பது ஒரு சிறு வியாபாரிகளுக்கு, அதாவது நடைபாதைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சிறு சிறு வணிகம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சாத்தியமல்ல. அப்படி இருக்கிற போது நீங்கள் பெரும்பாலும் வங்கி சார்ந்த நடவடிக்கைகளுக்குள் அல்லது எலக்ட்ரானிக் மணி என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ளாக நீங்கள் பெரும்பாலான மக்களை கொண்டு வந்து விட்டால் அவர்கள் யாரை நாடி போவார்கள் என்றால் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள், மிகப்பெரிய வர்த்தக அமைப்புகள், பெரிய கடைகள் இதைத்தான் நாடி போவார்கள். ஆக சிறு வியாபாரிகள் அல்லது சிறு உற்பத்தியாளர்கள் இவர்கள் பெரும்பாலானோர் ஒரு பெரிய அழிவை சந்திக்கப் போகிறார்கள். ஏனென்றால் கரன்சியாக பணத்தை பயன்படுத்துவது தொடர்பாக, ரூபாய் நோட்டுகளாக பணத்தை பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அச்சம் இன்றைக்கு மக்களுடைய மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாம் பணத்தை எல்லாம் வங்கிகளில் செலுத்திவிடலாம், அதன் மூலமாக கடன் அட்டைகளை பயன்படுத்தலாம், திடீரென நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் செல்லாதாகிவிட்டால் என்ன செய்வது என்கிற பயம் வந்துவிட்டதனால் செலவிடக்கூடிய மக்கள் இதுபோன்ற ஒரு தங்களுடைய வங்கிக் கணக்கில் தங்கள் பணத்தை வைத்து செலவிடலாம் என்ற முடிவுக்கு வருகிற போது பண ரீதியான வர்த்தகம் என்பது முற்றாக ஒரு பெரிய ஒரு அழிவை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய கிராமப்புற பொருளாதாரத்தை அடித்து தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனால் பெரும்பாலான மக்கள் நடுத்தருவுக்கு வரப்போகிறார்கள். அதே போல் நீங்கள் தனிப்பட்ட சேமிப்புகள், சிறு சிறு சேமிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு காட்ட வேண்டும் என்கிற நிலை என்பது அது இந்தியா போன்ற ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டில் சாத்தியமே அல்ல. என்றால் பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கும் கூட வங்கிக் கணக்கு ஆரம்பித்து விட்டதாக மத்திய அரசு சொன்னால் கூட அதில் பாதிக்கு மேற்பட்ட கணக்குகளில் இதுவரை செயல்படாத கணக்குகளாக இருக்கின்றன. என்றால் ஒரு வங்கிக்கு போய் அங்கு காத்திருந்து பணத்தை எடுப்பது இதெல்லாம் ஒரு நாளில் வேலையை விட்டுவிட்டு மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு வங்கி அமைப்பு என்பதும் குறிப்பாக கிராமப்புற வங்கி அமைப்பு என்பதும் இங்கு விரிவடையவில்லை.
இந்த இ-மணி போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நகர்ப்புறம் சார்ந்த மத்திய தர மேல்தட்டு வர்க்கத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதே தவிர, இந்தியா போன்ற இவ்வளவு படிப்பறிவற்ற மக்களை கொண்ட ஒரு தேசத்தில் நீங்கள் எப்படி இப்படி ஒரு திட்டத்தை திணிக்க முடியும்? இதன் மூலமாக இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புற பொருளாதாரம் பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரமே கலகலத்து போகப் போகிறது என்று மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது சில குறிப்பிட்ட பெரிய நிறுவனங்களினுடைய நலன்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக இப்படி இந்தியாவின் பெரும்பகுதி மக்கள் பொருளாதாரத்தை, அடித்தட்டு மக்கள் பொருளாதாரத்தை தகர்க்கிற முயற்சியில் இன்றைக்கு மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது ஒவ்வொரு இந்தியனையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தேசமே இதற்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில் இல்லாத ஒரு இருண்ட காலம் என்பது இப்பொழுது சூழ்ந்திருக்கிறது. இந்த இருண்ட காலத்திற்கு எதிராக இந்த தேசம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் நம் அனைவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமையல் மற்றும் காய்கறி சிற்பக்கலை வல்லுநர் திரு உமாசங்கர் தனபால். சமையல், காய்கறி, சிற்பக்கலை அப்படின்னு சொல்லும்போது இதோட நுணுக்கம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், விடுதிகள் அப்படின்னு வரும்போது இதற்கான தனி ஒரு அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது, உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு, இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சமையல் மற்றும் காய்கறி சிற்பக்கலை வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பொதுவாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு பஃபே, ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் அப்படின்னு பெரிய இடங்களுக்கு போகும்போது எல்லாமே ஒரு கலைநயத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து காய்கறிகளும் வந்து ஒரு புதிய வடிவம், ஒரு அழகியல் சார்ந்த விஷயங்கள்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய கண்காட்சிகள்னு வரும்போது இந்த கல்னரி துறையை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வெஜிடபிள் கார்விங் அப்படின்லாம் ஸ்கூல்ஸில் பேசுகிறதையும் பார்க்குறோம். இதோட முக்கியத்துவம் என்ன, மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கும், உலக அளவில் இதற்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2016 ஒலிம்பிக் வந்து ஒரு இந்தியா முழுமையாக ரெப்ரசன்ட் பண்ண ஒரு மனிதராக நீங்களும் உங்கள் மகனும் இருந்திருக்கீங்க, இல்லை பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும்போது இந்த காய்கறி சிற்பக்கலை வடிவமைப்பு அப்படிங்கிறது அப்படி என்ன சார், உண்மையிலேயே காய்கறியில் அந்த அளவுக்கு ஒரு சிற்பம் வடிவமைக்கிற அளவுக்கு நமக்கு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா, அதற்கான வல்லுநர்கள் இருக்காங்களா, அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். நன்றி மேம். வெஜிடபிள் கார்விங் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அறுசுவை உணவு அப்படின்னு பொதுவாக எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த அறுசுவை உணவு அப்படின்றது அந்த உணவு பக்கத்தில் வரும்போது மட்டும்தான் அதோடைய வாசனை, அதன் பிறகு வாய்க்குள்ளே போகும்போது அதனுடைய சுவை, இப்படின்னு அதன் பிறகு தான் அறுசுவையை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். பட் ஒரு உணவை பார்த்ததுமே அந்த உணவை சாப்பிடணுன்ற எண்ணத்தை தூண்டக்கூடியது தான் இந்த விஷுவல் அப்பீல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம முதல் பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது, அந்த மாதிரியான அந்த முதல் பார்வையிலேயே நமக்கு பிடிச்சு போகணும் அந்த உணவு. அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய பாட்டு தான் வந்து இந்த வெஜிடபிள் கார்விங் அப்படின்றது. இந்த வெஜிடபிள் கார்விங்ன்றது சமையற்கலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அங்கம் தான். இந்த மாதிரியான சிற்பக்கலைகளை வந்து வெஜிடபிளில் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸில் செய்யலாம். இதை தவிர்த்து பட்டர், மார்ஜரின், சுகர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மாதிரியான அழகான ஷோ பீசஸை வந்து ஷெஃப்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கலையை பொறுத்த மட்டும் முதல்ல ஷெஃப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பாட்டுக்கு வருவோம். சமையற்கலை அப்படின்றது ஒரு 4 சுவத்துக்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடிய சமையற்காரனாக பார்த்த காலம் போய் இன்றைக்கி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு இன்றைக்கி ஒருத்தர் போகிறாங்க அப்படின்றது அந்த ஹோட்டலுடைய அங்கீகாரத்தையும் மீறி அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஷெஃபுடைய கை பக்குவத்துக்காகவே இன்றைக்கி போகிறவங்க தான் அதிகம். ஆக ஷெஃப்ஸ் இன்றைக்கி அந்த 4 செவத்தை தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரமோட்டர், அந்த பிராண்டோடைய அம்பாசிடராக வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்காங்க.
ஆக இதிலிருந்தே நம்ம எந்த கட்டத்திலிருந்து எந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சராசரியாக எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஹோட்டல் போனாலும் அந்த ஹோட்டலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் யார், அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஹோட்டலுக்கு இன்றைக்கி வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ அவங்க போகிறதுக்கு தயாராகிறாங்க. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆக பர்டிகுலராக இந்தியன் குவிசின் இன்றைக்கி சவுத் இந்தியா கல்னரி அசோசியேஷனில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியோடைய மிக மிக முக்கிய பிரமுகர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இதுவரையில் நம்ம அந்த 4 செவத்துக்குள்ளேருந்து இன்றைக்கி வெளியில் வந்தாச்சு. இன்றைக்கி வெளியில் வந்த நம்மளுடைய இந்த இந்திய சமையல் கலையை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கான யங் டேலண்ட்ஸை இன்றைக்கி தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த அசோசியேஷன் மூலயமா. ஆக இன்றைக்கி அதில் சமையற்கலை சமையல் மட்டும் இல்லாமல் சமையல் சார்ந்த மற்ற கலைகளையும் ஒரு சேர்த்து அரவணைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் இந்த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் கார்விங். இன்றைக்கி நாம் மேலை நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் குவிசின் அல்லது நம்ம இந்திய சமையற்கலையை பொறுத்த மட்டும் நாம தான் அதில் நம்பர் 1, அதில் வேறு யாரும் நம்பர் 1 இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய இந்த உணவை மேலை நாடுகளில் கொண்டு போய் இன்னும் நம்ம ஷோகேஸ் பண்ணுறதுக்கான நாள் இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லைன்றதை மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் கடந்த 2012 ஒலிம்பிக்ஸில் முதல் முறை நம்ம இந்தியாவிலேருந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து காலெடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் வரும்போது வெண்கல பதக்கத்தோடு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் போகும்போது போன வருஷம் போன ஒலிம்பிக்ஸில் ஒருத்தராக போகணும், இந்த முறை 2 பேராக போயிருக்கோம். அடுத்த முறை ஒரு பெரிய குழுவாக போவோம் அப்படின்றதுல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். இதை பற்றின விவரங்கள் இன்னும் முழுசாக பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஒலிம்பிக் அனுபவம் பற்றி சொல்லுங்கள். 2012 2016 இது 2 இதுலேயுமே நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் அங்கே பதிய வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்னரி விஷயங்களுக்கு எவ்வளோ தூரம் அங்கே முக்கியத்துவம் இருந்தது, மற்ற நாடுகள்லேருந்து யார் எப்படி வந்திருந்தாங்க, நீங்கள் உங்களோட அனுபவங்கள் அங்கே எப்படி இருந்துச்சு? நான் முதல்ல சமையற்கலை ஒலிம்பிக் போட்டியை பற்றி முதல்ல சொல்கிறேன். இந்த போட்டி வந்து ஏதோ ரீஜனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு குக்கரி கான்டெஸ்ட் இது கிடையாது. இது கிட்டத்தட்ட 1896ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய காம்படிஷன். இந்த போட்டி வந்து வெறும் பக்கத்து நாடுகளுக்கு நடக்கிற போட்டி அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 60லிருந்து 70 நாடுகள் ஒன்று சேர்ந்து 2000லிருந்து 3000 வரைக்கும் உள்ள ஷெஃபுங்க, உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை ஷெஃபுங்களுமே அவங்களுடைய திறமைகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். இப்போ கடந்த ஒலிம்பிக்கை பற்றி மட்டும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 56 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள் போட்டி போட்டிருக்காங்க. அண்ட் 2000க்கும் மேற்பட்ட ஷெஃபுங்க வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்து போட்டி போட்டிருக்காங்க. இது ஷெஃபுங்க உலகம் பூரா இருக்கக்கூடிய ஷெஃபுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போட்டி. பெரும்பாலும் வந்து இது ஒரு ப்ரெஸ்டீஜாக கருதக்கூடிய ஒரு போட்டி. எப்படி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு ஒலிம்பிக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இதுவும் இந்த கலினரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாப் லெவல் காம்படிஷனே சொல்லலாம். இந்த கடந்த 100 வருடங்களுக்கும் மேலாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டிகளில் நாம் இந்தியாவிலேருந்து முதல் முறை பங்கேற்றது 2012. நான் ஒரே ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. பட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து கல்னரி ஆர்டிஸ்ட்ரி டிஸ்பிளே பீஸ், இந்த மாதிரி ஷோ பீஸஸ் டிஸ்பிளே பண்ணுறதுல வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் கார்விங்கில் 2012 பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போது நான் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருந்தேன். அதன் பிறகு இப்போ மறுபடியும் 2016லையும் நானும் என்னுடைய மகனும் 2 பேருமே முதல் 2012 நான் வெண்கல பதக்கம் வின் பண்ணதுலேருந்து அவனுக்கு என் மேலே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதிலிருந்து அவன் சமையற்கலை சார்ந்த இந்த மாதிரியான அழகு கலையிலையும் அவனுடைய நேரத்தை நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தான். அதிலிருந்து நிறைய போட்டிகள் சென்னையில் நடந்த ரீஜனல் லெவல் காம்படிஷனில் நிறைய குக்கிங்லேயும் சரி கார்விங்லேயும் சரி நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணான். அவனுடைய ஆர்வத்தை பார்த்து இதே ஆர்வம் உனக்கு இன்னும் அடுத்த 3 வருஷத்துக்கும் இருந்ததுன்னா அடுத்த முறை ஒலிம்பிக்ஸ்க்கு நான் உன்னை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது போக அவன் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியர்களாக நாம் அங்கே நம்மளுடைய தடத்தை ரொம்ப ஆழமாக பதிச்சுட்டு வந்திருக்கோம். காரணம் என்னென்னா இந்த 100 வருட வரலாறில் 13 வயசு சிறுவன் பார்ட்டிசிபேட் பண்ணது இதுதான் முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் அவனோட 3 மடங்கு வயதில் முதிர்ந்தவங்க கூட போட்டி போட்டு டிப்ளமா வின் பண்ணதும் இதுதான் முதல் முறை. இந்த 100 வருஷ வரலாற்றில் 13 வயது சிறுவன் பங்கெடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியில் டிப்ளமா வின் பண்ணுறது இதுதான் அந்த 100 வருட கல்னரி ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறை. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னே நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியா முழுக்க உலக அளவில் இது வந்து 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இது பழக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது இந்தியாவிலேருந்து இதற்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? இதை பற்றின ஒரு புரிதல் இல்லையா? இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் அடுத்த நிலைக்கு போகலையா?
சரியான கேள்வி. இதுக்கு ரொம்ப ரத்தின சுருக்கமாக பதில் சொல்லணும்னா, இந்த அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் தி ஷெஃப்ஸ் பை தி ஷெஃப்ஸ். ஆக எங்களுடைய அசோசியேஷன் ரன் பண்ணுறது ஒவ்வொரு ஷெஃப்புங்களுடைய திறமைகளை வந்து மேல் நோக்கி கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடு தான். பட் இந்த அசோசியேஷனுக்குன்னு பெருசாக ஃபண்டிங் கிடையாது. எங்களுடைய மெம்பர்ஷிப் ஃபீல தான் அசோசியேஷனே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக எங்களை போல கலைஞர்களையும் அரசு வந்து பார்வையிட்டு எங்களுடைய பயிற்சிக்கும் இந்த மாதிரியான வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்றுக்கிறதுக்கான பண உதவியும் அரசு முன் வந்து செய்யணுன்றதான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை. இதுவரையிலும் இந்த கடந்த 2 போட்டிகள்லையுமே நான் என்னுடைய முயற்சியில் தான் நான் போயிட்டு வந்திருக்கேன். பட் இருந்தும் அரசிடம் ஒரு குடிமகனாக நான் என்ன பண்ணணுமோ அந்த ஃபார்மலாக அதுக்கான ஆவணங்களை கொண்டு போயிட்டு அரசிடம் சமர்ப்பிச்சு அதன் பிறகு தான் நாங்கள் வெளிநாட்டுக்கே போகணும். பட் அரசுடைய பார்வை எங்கள் மேலே வரணும், எங்கள் அசோசியேஷன் மேலே வரணும். ஏன்னா இருக்கக்கூடிய பல கலைகளில் சமையல் கலையும் ஒன்று. அந்த கலைகளில் உலக அளவில் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டு வரக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு குழுவாக போக முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நிதி. இங்கே இப்போது நாங்கள் 2 பேர் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு குழுவாக போகணும் அப்படின்னா அந்த குழுவுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் உதவி பண்ணாலொழிய அசோசியேஷன் மட்டுமே தனியாக முன் வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அரசு கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா நம்மளுடைய திறமைகளை உலக அளவில் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகலாம். நம்ம வின் பிரான்ஸ் மெடல் அப்படின்றது நம்மளுடைய திறன் கிடையாது. இதை விட அதிகமாக திறன் படைத்தவங்க இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களால் மட்டுமே பல தங்கப்பதக்கங்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க வேண்டிய வேலையை எங்களுடைய அசோசியேஷன்லேருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் அதுக்கான பண உதவியை அரசாங்கம் பண்ணாங்கன்னா அடுத்த முறை 2020 ஐயா அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி கொத்தா தங்கப்பதக்கத்தோடு நம்ம தமிழ்நாட்டுடைய சமையல் கலைஞர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அரசு மனசு வைக்கணும். கண்டிப்பாக சார். சமையல் அப்படின்னும் போதே எல்லாரும் வந்து பெண்களை பற்றி பேசுவாங்க. பெண்கள் நல்லா ஆனால் அந்த நாள்லேருந்தே புராண காலம்லேருந்தே நலபாவம் சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் வந்து ஒரு செஃப் அப்படிங்கிற ஒரு அடையாளம். ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அது நல்லா இருந்ததுன்னா செஃப்பை தேடி போய் அப்ரிசியேட் பண்ணுற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி சமையல் மற்றும் காய்கறி பழங்கள் சிற்பக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை ஒரு கலை வடிவமாக எப்போ பார்க்க ஆரம்பித்தோம்? இதில் எந்த மாதிரியான நுணுக்கங்கள் எல்லாம் ஒரு செஃப்பால செய்ய முடியும்? ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு வரலாறு சொல்கிறாங்க. பட் வெஜிடபிள் கார்விங்கை பற்றி பேசும்போது தாய்லாண்டில் கிட்டத்தட்ட 800வது வருடத்தில் அங்கே இருந்த அரசர் அங்கே வந்து லாய் கிரதாங் அப்படின்னு ஒரு நேஷனல் ஃபெஸ்டிவல், நம்ம ஊரில் இந்த ஆற்றுல விளக்கு விட்டு மிதக்க விடுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பெரிய திருவிழா, தேசிய திருவிழானே சொல்லலாம். நான் ஒரு முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பல 100 வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆற்றுல அந்த விளக்கை மிதக்க விடும்போது அந்த விளக்கை அலங்கரிப்பாங்க, பூக்களால் அலங்கரித்து அந்த விளக்கை மிதக்க விடுவாங்க. அந்த அரசவையில் இருந்த ஒரு கலைஞர் எதுக்கு பூவை வச்சே நம்ம மறுபடியும் அலங்கரிக்கணும், அரசரை வந்து மகிழ்விக்கிறதுக்காக ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்ற காரணத்தினால அவர் காய்கனிகளை கொண்டு தத்ரூபமாக மலர்களாகவும் அண்ட் சில பல பறவைகளாகவும் செஞ்சு அந்த விளக்கை கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போன அந்த அரசர் இந்த கலையை நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆணையிடுறாரு. அதன் மூலயமா வந்தது தான் இந்த கலை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் அந்த வரலாறு எனக்கு பிடிச்ச ரொம்ப வரலாறுன்றதுனால அதை நான் இங்கே சொல்கிறேன். அதன் மூலயமா வந்த கலை தான் இது. பட் இன்னைக்கு இந்த கலை வந்து தாய்லாண்டை பொறுத்த மட்டும் நம்ம ஊரில் எப்படி கோலம் போடுறதுன்றதும் ஒரு கலையோ அந்த மாதிரி கார்விங் பண்ணுறதும் அங்கே ஒரு கலை. ஆக இன்னைக்கு எப்படி இங்கே யாரும் பெரும்பாலும் கோலம் போடுறது இல்லையோ அந்த மாதிரி அங்கேயும் யாரும் பெரும்பாலும் கார்விங் பண்ணுறதில்லை. பட் இருந்தாலும் 100ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக கார்விங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து ஒரு கலையாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா எந்த விதமான கலைகளுமே அழிந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சமீபத்தில் காலமான அந்த அரசர் வந்து இன்னும் அந்த அரசர் கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கும் அந்த நாட்டில் வந்து அந்த கலை தொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு மட்டுமே கொடுக்காம இந்த மாதிரியான கலைகளுக்கும் நம்ம நாட்டிலையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். நலிந்து போன எல்லா கலைகளும் மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று மறுபடியும் வரணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். கிரியேட்டிவ் திங்கிங் இதெல்லாம் ரொம்ப எல்லாரும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இப்போ போய் பள்ளியில் பாடங்களை மட்டும் படிக்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சு மார்க் மட்டுமே ஒரு முக்கியத்துவம் இல்லை, அதை சார்ந்த மற்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக வேணும் அப்படின்றாங்க. கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கும் இந்த கலைக்குமான ஒரு தொடர்பு எப்படி? நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா
நான் இப்போ இந்த கலையை பற்றி நல்லா கற்றுக்கணும்னு வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் வந்து ஒரு சில டெக்னிக் நுணுக்கங்களை மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவங்களுடைய கற்பனையில் தான் அவங்க அதை வடிவமைக்கணுமே தவிர்த்து நான் சொல்லிக் கொடுத்த அதே விஷயத்தை தான் செய்யணும்னா நான் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். பட் இந்த கலையில் இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, நான் கார்விங் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் யாராவது இறந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியாது போல இருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவியை கேட்டிருக்காங்க எங்கிட்ட. காரணம் என்னென்ன, அந்த நைஃப் எடுத்துகிட்டு நம்ம அந்த எந்த ஒரு காய் அல்லது கனியில் சிற்பங்கள் செதுக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படி ஆரம்பித்ததன் பிறகு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயமே நம்மளுடைய கவனத்துக்குள்ளே போகவே போகாது. ஆனால் எல்லாரும் நம்மளுடைய அருகாமையில் தான் இருப்பாங்க. நம்ம பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கலாம் அல்லது பக்கத்தில் வேலை பார்க்கலாம், சத்தங்கள்லாம் கேட்கும். பட் அதையெல்லாம் மீறி கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மைண்ட் அந்த நம்ம என்ன கற்பனை பண்ணியிருக்கோமோ அந்த கற்பனையை அந்த காய் அல்லது கனியில் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வர அந்த விஷயத்தில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்குமே தவிர்த்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதையே சுத்தமாக மறந்துடுவோம். பட் இந்த கலைக்கு கண்டிப்பாக கற்பனை அவசியம், க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் சொன்ன க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். பட் இது வந்து ஆர்வம் இருந்தால் தானாக வந்துடும். எல்லாருக்குமே அந்த கற்பனை அப்படின்றது சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு கலையை பார்த்து இதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு வரும்போதே அவங்களுக்கு அந்த கற்பனை அப்படின்ற அந்த ஒரு திறன் உள்ளூர இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை பார்த்து அந்த கலைநயமான அந்த விஷயத்தை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. ஆக அந்த மாதிரி ஈர்ப்பு வரக்கூடியவங்களில் பெரும்பாலும் அந்த கலையை வந்து கற்றுக்கக்கூடிய திறன் படைத்தவங்களாக தான் இருப்பாங்கன்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இப்போது எந்த அளவுக்கு இந்த கலையை விரும்பி நிறைய மாணவர்கள் வராங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் இதை பற்றின புரிதல் இல்லை, ஆர்டிஃபிஷியலுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படின்ற மாணவர்களுக்கு எவ்வளோ தூரம் இதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? அந்த பணி யார் இப்போ செஞ்சிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் செஞ்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் முறையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி அல்லது சேலஞ்சஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அதே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறதில்ல. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நுணுக்கத்தை சொல்லி கொடுத்து அதை மட்டுமே மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான திறமைகளை தான் வளர்த்து விடுறாங்களே தவிர்த்து முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கறதுக்கான முறையான வகுப்புகள் இன்னும் நம்ம ஆரம்பிக்கலை. பட் இப்போதைக்கு முறையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்களும் நிறைய இல்லை, அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஷெஃப்ஸ், ஹோட்டல்ஸில் வேலை செய்யக்கூடிய ஷெஃப்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 ஷெஃபுங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 4 ஷெஃப் அப்படியே ஷெஃபுங்களுக்குள்ளேயே தான் அதிகமான நெட்வொர்க் போயிட்டுருக்கு. பட் இப்போ நான் சமீப காலமாக ஒரு 2-3 வருடங்களாக வந்து இந்த கிளாஸஸை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது, அதாவது பர்டிகுலராக சனி அல்லது ஞாயிறுகளில் இந்த மாதிரியான வகுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வகுப்புகள் அந்த முறையான வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகுப்புகள் எடுக்கும்போது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நான் ஒரு 1000 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னா அதில் 900 பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். 900 பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இல்லத்தரசிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு கூட இருக்கிறதில்ல. அதை தான் நான் என்னுடைய கிளாஸஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுதான், இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதிரியான கலைகளில் அபரிதமான ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதன் பிறகு அதை போய் அவங்களும் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை செஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பும்போது நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆக இன்றைக்கி இந்த கலையை வெறும் சமையற் கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களும் கூட ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச இதுலேயே வந்து இப்போயும் நீங்கள் நினச்சி பார்த்தா இந்த கார்விங் வந்து எனக்கு இன்னும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படின்னு செஞ்ச மாதிரியான ஏதாவது ஒரு நான் 2006 ஆஸ்திரேலியாவில் ஒரு காம்படிஷன், 2006 நடந்த காம்படிஷன், சலூன் கலினர் ஆஸ்திரேலியா அப்படின்ற கழகத்து மூலியமாக நடத்தின ஒரு காம்படிஷன். நான் முறை ஃபேஸ் முகத்தை வந்து முதல் முறை வடிவமைக்கிறேன். அதுதான் என்னுடைய முதல் பீஸ். பம்கினில் வந்து ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கார்ட்டூன் போர்ட்ரேட்டோடைய இமேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அந்த இமேஜை நான் செஞ்சுருந்தேன். அதுதான் என்னுடைய முதல் முகம் அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் பண்ண ஒரு விஷயம், அதுக்கு எனக்கு கோல்டு மெடல் கிடச்சிது. ஸோ அது வந்து என்னுடைய வாழ்நாள்லேயே நான் எனக்கும் மறக்க முடியாத ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பெஷல் கார்விங்னே சொல்லுவேன் நான் அதை. ஏன்னா அப்போது 2006 இன்றைக்கி இருக்கிற மாதிரியான டூல்ஸ் கிடையாது. இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் நிறைய டூல்ஸ் கிடையாது. நான் வெளிநாடுகள் அதிகமாக போயிட்டு வரதுனால அங்கேருந்து வரும்போதெல்லாம் நிறைய டூல்ஸ் வாங்கிட்டு வருவேன். பட் 2006 நான் வெறும் ஒரே ஒரு கத்தியை வச்சு மட்டும்தான் ஒட்டுமொத்த கார்விங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை ஒரு நைஃபை வச்சு பண்ணுறதுன்றது ரியல் டைம் ஸ்கில். இன்ஃபேக்ட் ஜூரி மெம்பர்ஸ் ஸ்பெஷல் நோட் கொடுத்துருந்தாங்க என்னுடைய டூல்ஸை பார்த்துட்டு, இந்த ஒரு கத்தியை வச்சு தான் இதை நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரு உண்மையான திறன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டூல்ஸ் வந்திருந்தாலும் ஒத்த கத்தியை வச்சு ஒட்டுமொத்த உருவத்தையும் செதுக்கி எடுக்கிறதுன்றது தான் உண்மையான திறன். பட் நேரத்தை கருதி வேணா நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணி நான் 3 மணி நேரமாக ஒத்த கத்தியை வச்சு செய்கிறத ஒரு மணி நேரத்தில் டூல்ஸை வச்சு செய்யலாம். பட் இருந்தாலும் அந்த உண்மையான திறனை வளர்த்துக்கிட்டு அதன் பிறகு அந்த மாதிரியான உபகரணங்களையும் பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்றதை கற்றுக்கிறது சால சிறந்தது. கண்டிப்பாக சார். இப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். அதற்கான ஒரு கல்வி, அந்த அகாடமி எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் அதிகமாக பேசுகிறத பார்க்குறோம். வாய்ப்புகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சார் இந்த துறை வளர்ந்துருக்கு? அதற்கான வேலை வாய்ப்புகள், படிப்பு, கல்வி எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கு? சமையற்கலை அண்ட் சமையற்கலை சார்ந்த படிப்பு இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்து வர ஒரு துறை. அண்ட் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துடைய என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல விட்டு எண்ணிடலாம். அதில் நம்பர் 1 லஞ்ச் அவுட் அல்லது டின்னர் அவுட். இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு இந்த துறை மேலோங்கி நிற்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா மனிதனுடைய அத்தியாவசியமான தேவையே உணவு, உடை, உறைவிடம். ஆக உணவுக்கு தான் முதலிடம். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் சமையல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, சமையல் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் ஒருத்தர் மட்டுமே சம்பாதிச்சா தன்னுடைய குழந்தைகளை வந்து நல்லா கவனிச்சிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை விட அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்க நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்ற நோக்கம் தான். இதில் தவறான கருத்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சுமூகமாக அந்த ஃபேமிலி வந்து வெளியில் போய் ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு என்டர்டைனிங் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட், ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஆக இது வந்து இனி மாற போகிறது கிடையாது. இந்த ஒரு விஷயமே இந்த துறை வந்து இப்போ எப்படி இருக்குது, இன்னும் பல 100 காலம் கழிச்சும் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். அடுத்து எஜுகேஷனுக்கு வர இன்னைக்கு நிறைய ஆல் இண்டியா கவுன்சில் ஏஐசிடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது. அது தவிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய டோட் உடைய அப்ரூவல் இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குது. இந்த கோர்சஸை 3 இயர்ஸ் டிப்ளமா அண்ட் 3 இயர்ஸ் டிகிரி கோர்சஸை ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து இன்னும் மேலை நாடுகளுக்கு போய் மேற்கொண்டும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் வேலை வாய்ப்புகள் பொறுத்த மட்டும் இன்னைக்கு இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி நிறைய வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் மேன் பவர் க்ரன்ச் இருக்குன்னு சொல்லலாமே தவிர்த்து இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, டிமாண்ட் நிறைய இருக்குது, பட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ளை கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாராலையும் கரெக்டாக உள்ளே வந்துட முடியாது. அந்த திறன் அவங்கக்கிட்ட இருக்கணும். அந்த திறன் இருக்கக்கூடிய திறனாளிகளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் உலக அளவில் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. போட்டி காரணமாகவும் சரி, உங்களுடைய பணி காரணமாகவும் சரி. பொதுவாக உலக அளவில் இந்த துறைக்காகவும் இந்திய உணவுகளுக்கான வரவேற்புனா எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க? இந்திய உணவுகளுக்கான வரவேற்பு வந்து நம்ம சமீப காலத்தில் வந்து வெளிநாடுகள்லேருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஷெஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சவுத் இந்தியா கல்னரி அசோசியேஷன் வந்து காம்படிஷன் 2 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து காம்படிஷன் வைப்பாங்க. அதுக்கான நோக்கம் என்னென்னா, நம்மளுடைய திறனை ஒவ்வொரு முறையும் நம்ம மேம்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி வந்து பார்க்கும்போது அங்கே இருந்த ஷெஃபுங்க எல்லாருமே காமனாக கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் இந்தியன் ஃபுட்டை எதுக்கு நீங்கள் கல்னரி ஒலிம்பிக்ஸில் வந்து இன்னும் காமிக்காமல் இருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பாங்க நம்மளுடைய உணவு வகைகளை பார்த்து. நம்மளுடைய சமையல் கலைஞர்கள் அந்த உணவு வகைகளை டிஸ்பிளே பண்ணும்போது அதை பார்த்து மெய்சிலிருத்து. இன்ஃபேக்ட் ஒரு ஷெஃப், ஒரு மேலை நாட்டு ஷெஃப் இங்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறாரு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க் ஷாப் எடுக்கும்போது அவர் மேலை நாடுகளில் இருந்த எந்த உணவுகளையுமே உபயோகப்படுத்தலை. நம்ம ஊரில் நாம் தினம் செய்யக்கூடிய, தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளை மட்டுமே வச்சு மேலை நாடுகளுடைய ஸ்டைலில் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத காமிச்சார். அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்ததன் பிறகு அந்த பயிற்சியை அட்டன் பண்ணிகிட்டு இருந்த அத்தனை ஷெஃபுங்களுக்கும் ஆச்சரியம், நம்ம ஃபுட்டை இந்த அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக எல்லாருக்குமே அமைஞ்சது. ஆக நம்ம வி ஆர் ஆல் செட் வெல் நவ். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து உடுப்பி ருச்சி அப்படின்ற ஒரு நிறுவனத்திலேருந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. ஓரளவுக்கு எங்களுக்கு உதவி. அண்ட் மேலும் இதன் பிறகு வரக்கூடிய காம்படிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி உடுப்பி ருச்சி மாதிரியான ஒரு நிறுவனங்கள் எங்களுக்கு முன் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணால்
அடுத்த முறை நான் சொன்ன மாதிரி இந்தியா தங்கப்பதக்கங்களை 1-2 இல்லை கொத்தா அள்ளிட்டு வரதுக்கான காலம் 2020. அதுக்கு எங்களுக்கு நிறைய நிதி உதவி அரசாங்கத்திடமிருந்தும் இந்த மாதிரி உடுப்பி ருச்சி போன்ற நிறுவனங்களிடமிருந்தும் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. நிச்சயமாக சார். சமையல் மற்றும் காய்கறி சிற்பக்கலை வல்லுநர் அப்படிங்கிற முறையில் இந்த துறை சார்ந்த நிறைய தெரியாத விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒலிம்பிக்கில் போய் 2012, 16 இந்த 2 முறையும் போயிருக்கீங்க, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது அதற்கான ஒரு அடையாளம் பரிசு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை அப்படின்னும் போது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்குது. க்ரியேட்டிவ் திங்கிங் இங்கே நிறைய பேருக்கு இருக்குனாலும் அது சரியாக சேனலைஸ் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஒரு செஃப்பாக பயணப்பட்டது எப்படி இருக்குது? இந்த கலையோட சிறப்புகள் என்ன? இது உலக அளவில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குது? இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பல நூற்றாண்டுகள் சார்ந்த வரலாற்று கதைகளையும் பல புதிர்களையும் நம்மிடையே பேச வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு மன்னன் என்றாலே அவன் போரில் சிறந்தவன் என்றுதான் பொருள் கொள்ளப்படுகிறது. எந்த ஒரு மன்னன் பல்வேறு போர்க்களங்களை கண்டு பல்வேறு நாடுகளையும் தன்னுடைய நாட்டோடு இணைத்து கொண்டிருக்கிறானோ அவனே மிகப்பெரிய பேரரசன் என்று வரலாற்றில் நாம் கருதுகிறோம். அப்படித்தான் எழுதியும் வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழன் தான் மிகப்பெரிய மாமன்னனாக இன்றைக்கும் கருதப்படுகிறான். ராஜராஜ சோழனும் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழனும் போல போர்க்களங்களிலே வெற்றி பெற்றவர்கள் அந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய வம்சத்திலேயே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த ராஜராஜ சோழனை பற்றிய ஒரு புதிய குறிப்பை வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய கட்டுரை ஒன்றிலே தருகிறார். ராஜராஜேஸ்வரம் என்று ஒரு பெரிய நூலை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலினுடைய ஒரு பகுதியாக அந்த கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரையை அண்மையில் ஒரு தமிழ் நாளேடு மறு வெளியீடு செய்திருக்கிறார். அந்த கட்டுரை தருகிற ஒரு மிக நுட்பமான செய்தி என்ன என்றால், அத்தனை பெரிய போர்களை கண்ட அத்தனை போர்களிலும் வென்ற ராஜராஜ சோழனின் மனநிலை போருக்கு எதிரானதாகத்தான் இருந்தது என்பதுதான். இதனை படிக்கிற போது நம்புவதற்கு நமக்கே கடினமாக இருக்கிறது. ராஜராஜ சோழனினுடைய மனநிலை போருக்கு எதிரானதாக இருந்தது என்றால் எப்படி நம்புவது? அத்தனை போர்க்களங்களிலும் நின்று வென்றவன் அவன் போரை விரும்பியவன் என்றுதான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆய்வாளர் பாலசுப்ரமணியம் சொல்லுகிறார், இல்லை இல்லை, போர்கள் அவன் மீது திணிக்கப்பட்டனவே தவிர அவன் போரை விரும்பவில்லை. அதற்கு ஏதேனும் சான்றுகள் உண்டா? முதலில் அந்த கட்டுரை தொடங்குகிற போது ராஜராஜ சோழனை பற்றிய சில செய்திகளை அவர் தருகிறார். அவனுடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன் என்பதுதான். சுந்தர சோழனினுடைய 2வது மகன். ஆட்சிக்கு முதல் மகன்தானே வருவது பழக்கம், அதுதான் மரபு. சுந்தர சோழனினுடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன். ஆனால் ஆதித்த கரிகாலன் சிலரால் கொலை செய்யப்பட்டு விட்ட பிறகு அந்த இடத்திற்கு பட்டம் சூட்டுவதற்கு வருகிற போது கூட தன்னுடைய சித்தப்பா மதுராந்தக உத்தம சோழர் அந்த பட்டம் கட்டிக்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறார் என்று தெரிந்து அவரே மன்னராக இருக்கட்டும் என்று தான் விலகி கொண்ட பெருந்தன்மையை உடையவன் ராஜராஜன் என்று அவர் காட்டுகிறார். அப்போது அவனுடைய பெயர் அருண்மொழி தேவன் அல்லது அருண்மொழிவர்மன் தான். 15 ஆண்டுகள் உத்தம சோழர் ஆட்சியில் இருந்தார். அவர் இறந்ததற்கு பிறகு கிபி 985 ஆண்டிலே தான் அருண்மொழி தேவன் மன்னனாக மாமன்னனாக பட்டம் சூட்டி கொண்டான். பட்டம் சூட்டி கொள்ளுகிற போது அவனுக்கு தரப்பட்ட அந்த பட்டப்பெயர் தான் ராஜராஜ சோழன் என்பது. அப்படி ராஜராஜ சோழன் 1012 வரையிலே அவனே ஆட்சியிலே இருந்து அதற்கு பிறகு தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு பட்டம் கட்டினான். 1014 அவன் இறந்ததற்கு பிறகு ராஜேந்திர சோழன் முழுமையாக அந்த மன்னர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இது ஒரு வரலாற்று செய்தி. அந்த ராஜராஜ சோழன் தன்னை வளர்த்த, சிறுவயதிலேயே தாயையும் தந்தையையும் இழந்து விட்ட அவன் தன்னை வளர்த்த செம்பியன் மாதேவியின் பெயரை தன்னுடைய மூத்த மகளுக்கும், தன்னை வளர்த்த தன் அக்கா குந்தவையின் பெயரை தன்னுடைய இளைய மகனுக்கும் சூட்டினான். மகனுக்கு கூட தன்னுடைய சித்தப்பாவின் பெயரை உத்தம சோழன் என்று வைத்து பிறகுதான் அவன் ராஜேந்திரன் என்று அறியப்பட்டான். இது ராஜராஜ சோழனினுடைய குடும்பம்.
அவன் போரை எதிர்த்தான் என்பதற்கு என்ன வரலாற்று சான்று இருக்கிறது என்றால், அவன் பட்டத்தை ஏற்றதற்கு பிறகு உடனடியாக சுற்றுமுற்றும் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் தங்களின் தூதுவர்களை அனுப்பி, நாம் போர் செய்ய வேண்டாம், எல்லோரும் ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு கொள்ளுவோம், அவரவர் நாட்டை அவரவர் ஆள்வோம் என்று ராஜராஜன் தூது அனுப்பினான். அந்த தூதை சுற்றுமுற்றும் இருக்கிற நாடுகள், எல்லைகளில் இருக்கிற நாடுகள் எவரும் மதிக்கவில்லை. இவன் போருக்கு பயந்துதான் இப்படி சொல்லுகிறான் என்று அவர்கள் கருதத் தொடங்கிய போது தன்னுடைய போரின் வல்லமையை காட்ட வேண்டிய கட்டாயம் ராஜராஜனுக்கு வந்தது என்பது இந்த ஆய்வு கட்டுரை தருகிற செய்தி. அதிலே குறிப்பாக அவர் ஒன்றை சொல்லுகிறார். திருவனந்தபுரத்திற்கு சேர மன்னனுக்கு, பாஸ்கரன் ரவிவர்மன் என்கிற சேர மன்னனுக்கு ஒரு தூதுவனை ராஜராஜ சோழன் அனுப்பி வைத்தபோது அந்த சேர மன்னன் என்ன செய்திருக்கிறான் என்றால், தூதுவனையே கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய புத்திசாலி அவன். தன் தூதுவனை கைது செய்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் ராஜராஜன் கடுங்கோபம் கொண்டு போர் தொடுத்து காந்தளூர் என்கிற இடத்திலே நடைபெற்ற போரில் அந்த பாஸ்கரன் ரவிவர்மனை வென்று அந்த சேர நாட்டையும் தன்னுடைய நாட்டோடு இணைத்து கொண்டான் என்பதுதான் வரலாறு. அதனாலே தான் ராஜராஜ சோழனுக்கு கேரளாந்தகன் என்று ஒரு பட்டமும் உண்டு. கேரளாவை அழியச் செய்தவன், கேரளாவினுடைய இறுதிக்கு அந்தத்துக்கு காரணமாக இருந்தவன் என்று கேரளாந்தகன் என்று ஒரு பட்டம் அவனுக்கு வழங்கப்பட்டது. எனவே அப்படி முதல் போர் தொடங்கிற்று. அது அவனுடைய போர்களின் பட்டியலில் புகழ் பெற்ற ஒன்று. அது சேர மன்னனுக்கு எதிராக காந்தளூரிலே நடைபெற்ற போர். அப்படித்தான் வேங்கி நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கீழை சாளுக்கியர்களும் தூதுவனை அவமதித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த சாளுக்கிய நாடு, அந்த வேங்கி நாடு என்பது ஏறத்தாழ இன்றைக்கு இருக்கிற ஆந்திரா என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். அவர்களும் அந்த தூதுவனை அவமதித்து திருப்பியதற்கு பிறகு அந்த வேங்கி நாட்டோடும் போர் தொடுத்து அதையும் தன்னோடு ராஜராஜன் இணைத்து கொண்டான். இப்படி பல்வேறு போர் முனைகளிலே அவன் பெற்ற வெற்றிகள் ஒரிசாவிலே இருக்கிற கலிங்கம் வரைக்கும் அவனுடைய எல்லைக்குள் கொண்டு வந்தது. கடல் தாண்டி ஈழத்தை வென்றான், மாலத்தீவை வென்றான், லட்சத்தீவை வென்றான். இப்படி இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கொடிகட்டி பறந்த, புலிக்கொடி கட்டி பறந்த ஒரு மன்னனாக ராஜராஜ சோழன் இருந்தார். இன்னொரு செய்தியையும் ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் கூறுகிறார். ராஜராஜ சோழனுக்கு 10 மனைவியர்கள். அந்த 10 மனைவியர்களின் பெயர்களை பார்த்தால், பட்டத்து அரசி லோகமாதேவி, அந்த பட்டத்தரசியை விட்டுவிட்டு பார்த்தால் வில்லவன் மாதேவி, மீனவன் மாதேவி, இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்தவர்கள். எனவே அந்தந்த பகுதியைச் சேர்ந்தவர்களை வீரநாராயணி திருமணம் செய்து கொண்டதன் மூலமாக அந்த பகுதியோடு ஒரு நட்பு, ஒரு உறவு வந்து சேரும். எனவே போர் இல்லாமல் போகும் என்கிற காரணத்தாலே தான் அப்படி ராஜராஜன் திருமணங்களை செய்து கொண்டான் என்றும் அவர் குறிப்பினை தருகிறார். பிறகு பல்லவன் ராஜசிம்மன் கட்டிய கைலாசநாதர் கோயிலை பார்த்துவிட்டுத்தான் இப்படி ஒரு கோயிலை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையிலும் கட்ட வேண்டும் என்று தஞ்சை பெரிய கோயிலை அவன் கட்டினான். தஞ்சை பெரிய கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் என்று, அது தமிழர்களினுடைய கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை, தமிழர்களினுடைய குறிப்பாக சிற்பக்கலை, கட்டிடக்கலை திறனை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இன்றைக்கும் இருக்கிறது என்று அந்த கட்டுரை சொல்லுகிறது. எனவே போர்க்களங்களிலேயே வாழ்ந்த ராஜராஜ சோழன் அடிப்படையில் போருக்கு எதிரான மனநிலை கொண்டவனாகத்தான் இருந்திருக்கிறான் என்கிற செய்தி நமக்கு புதிதாகவே இருக்கிறது. பறவைகள் அவைகளுக்கு தேவையானவற்றை சிறுக சிறுக சேமித்து வைத்துக்கொள்ளும். அவ்வாறே மனிதர்களும் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல கதைகள் உண்டு. இருப்பினும் யாரும் அதை காது கொடுத்தும் வாங்குவதில்லை. எனவே எவ்வாறு மனிதர்கள் சேமிக்கலாம் என்பதை பற்றி இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் நம்ம எப்படி ஃபண்டிங் வாங்கலாம், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபினான்ஷியலாக என்ன ப்ராப்ளம் வரும், என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமில் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் வாங்கலாம், பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அப்புறம் ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் பர்டிகுலராக நம்ம லாஸ்ட் இதில் பேசினது ஒரு பேங்க்லேருந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. அந்த சூழ்நிலையை
எப்படி நம்ம சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரலாம். இப்போ பேங்க்லேருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ன பேசினோன்னா பர்டிகுலராக 3 டைப் ஆஃப் சிச்சுவேஷன் தான் இருக்க முடியுங்கிறத பேசினோம். அதில் ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்து பணம் வந்திருக்க டைவெர்ட் பண்ணியிருப்போம், இன்னொன்று வந்து ஓவர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருப்போம், இன்னொன்று வந்து ரியலாக லாஸ் ஆகிருக்கும். அந்த ரியலாக பிஸ்னஸே வந்திருக்காது. ரியலாக பிஸ்னஸ் வரலைன்னா பேங்க்கோ எந்த நிறுவனத்தில் வாங்கினோமோ அங்கே ஒரு லெட்டரை கொடுத்துட்டு நமக்கு ரீஸ்ட்ரக்சரிங் கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். ஸோ இதில் வந்து இது மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது, உடனடியாக இவரோட எக்ஸஸ் ஆர்டர்ஸ் இதில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டரை பழையபடி கொஞ்சம் சுருக்கிறது நல்லது. அதை எக்ஸஸ் ஆர்டருங்கிறது நான் மீன் பண்ணுறது என்னென்னா, ஏற்கனவே ஒரு ரெகுலரில் போயிட்டு இருந்ததை சடனாக தூக்கினதுனால வந்த ப்ராப்ளம், அதை உடனடியாக சுருக்க ஆரம்பிக்கணும். சுருக்க ஆரம்பித்து ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி, கண்டிப்பாக வந்து யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பே பண்ணி ரொட்டேஷன் பண்ணணும். திரும்பவும் ஃபர்தராக பாரோ பண்ணி அதே ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஃபர்தராக பாரோ பண்ணால் மாட்டிப்போம். அதுக்கு பதிலாக ஒர்க்கிங் கேபிட்டலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃப்ளோவை வந்து பழைய டியூவை கட்டிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பிளான் பண்ணி பண்ணணுன்னா, சப்போஸ் வந்து 10 லட்ச ரூபா ஆர்டர்லேருந்து சடனாக 15 லட்சத்துக்கு போயிருக்கீங்கன்னா, உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் 4-5 லட்சம் இருக்குது அப்படின்னிங்கன்னா 4க்கு பதிலாக ஒரு 6 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அதில் 1 லட்சத்தை வந்து பழைய லோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் 1 லட்சத்தை வந்து இப்போ கரண்ட் ஆர்டர்ஸை ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கும் பண்ணணும். எல்லா பணத்தையும் நீ அங்கே கட்டினாலும் இந்த 2 மாதத்தில் திரும்ப அதே சுச்சுவேஷன் வந்துடும். இல்லை எல்லா பணத்தையும் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் அவங்க பேங்க்லேருந்தோ இல்லை எந்த இடத்துலேருந்து நோட்டீஸ் வந்ததோ அவங்கள சமாளிக்க முடியாது. ப்ரெஷர்லேயே கண்டினியூஸாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி இதை கட்டலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே நம்ம போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி 2 சுச்சுவேஷன்லேயும் முதல்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து இப்போ ஒரு ஆர்டர் வரலை அப்படின்னா டைவர்சிஃபை கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கணும். ஆர்டர் வராதுன்னு ரீசனாக இருந்ததுன்னா உடனே வந்து எதனால் வரல, இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே தான் இருக்குமா, இது 3த்துக்குமே ஒரு தகுந்த கன்சல்டண்ட்டை ப்ராப்பராக வச்சு இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது நல்லது. நிறைய டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட்டர்ஸ் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அந்த நோட்டீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நோட்டீஸ் வந்து அடுத்து சர்ஃபாஸே நோட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் போய் கோர்ட்டில் போய் நின்று அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுவாங்க. அது தேவை கிடையாது. அதுக்கு முன்னாடியே இந்த மொமெண்ட் வந்து நம்ம ஒரு 3 மாதமாக கட்டலைன்னா கண்டிப்பாக தெரியும் இவங்க வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் போடுவாங்கன்னு. 6 மாதத்தில் பேங்க்லேருந்து வந்து டிஆர்டி நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுலேருந்து 90 நாளில் சர்ஃபாசி நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு 9 மாதம் டைம் இருக்குது. 6லேருந்து 9 மாதம் டைம் இருக்குது. அந்த 6 மாதம் 9 மாதம் வச்சுக்க வேண்டியதில்லை. முதல் 3 மாதத்துலேயே உடனடியாக ப்ராப்பரான ஆளை வச்சு இதுக்குண்டான ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி இதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அடுத்த ஸ்டெப் போகிறது நல்லது. அந்த சொல்யூஷன் ஏன் கண்டுபிடிக்கணுன்னா, அப்போ தான் வந்து நமக்கு பணம் கொடுத்தவங்கள்ட்ட ப்ராப்பரான ப்ரொப்போசலை போட முடியும். ப்ராப்பரான ப்ரொப்போசல் போட்டால் தான் அவங்க அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவாங்க. ப்ரொப்போசல் போடுறது வந்து அடுத்த மாதம் நான் கட்டிடுறேன், 2ஆம் மாதத்துலேருந்து கட்டிடுறேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரொப்போசல் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னா, நமக்கு வந்து ஜென்யூனாக இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேன், இதுக்கு இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கேன், இந்த ஆக்ஷன் இத்தனாம் தேதி இது வந்து ரியலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும். எப்படி பண்ணலாங்கிறத வந்து சிச்சுவேஷன் 1க்கு நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னா, ஒரு ஆர்டரை கட் பண்ணியோ இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் ஆர்டரை கட் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸஸ் ஆர்டராக இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும், இதை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். 2வது ஃபண்ட்ஸ் டைவர்ட் பண்ணியிருந்தீங்க, ஃபண்ட்ஸ் வந்து டைவர்ட் பண்ணி வேறு ஏதோ அசட்டோ ஏதோ ஒன்று பில்டப் பண்ணியிருந்தோங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை என்ன பண்ணியிருந்தோமோ அதை திரும்ப பழையபடி சரி பண்ணி அந்த அசட்டை வேறு ஏதாவது ஒரு அசட்டியோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக அதை டிஸ்போஸ் பண்ணி இந்த காஸ்ட்டு வந்து அதிகமாக போகிறதுக்கு முன்னாடி உடனடியாக கட்டிட்டோன்னா ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும், பழையபடி பிஸ்னஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரியலாகவே பிஸ்னஸ் சைக்கிளிக்கல் லாஸு, இந்த இண்டஸ்ட்ரி வந்து படுத்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுதுன்னா உடனடியாக அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் நடத்துகிற இடத்துல டைவர்சிஃபைடு என்ன பிஸ்னஸை பண்ணினா நம்ம வெளியில் வருவோம் அப்படிங்கிற பிளானை பண்ணி உடனடியாக என்னத்தை டிஸ்போஸ் பண்ணணுமோ அதை டிஸ்போஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷனுக்குள்ளே போயிடணும். இல்லைனா என்ன ஆகும்னா ஒரு மாதமும் வட்டி ஏறிடும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு லோனுக்கு 50 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷம் வட்டி அப்ராக்சிமேட்டாக பேங்க் வட்டி கணக்கு பண்ணோன்னா ஒரு வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா இல்லை 6.5 லட்ச ரூபா வரும். நீங்கள் வந்து இந்த 6.5 லட்ச ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா கணக்கு. ஸோ இப்போ இதை வந்து முதல்லையே ஸ்டாப் பண்ணலைன்னா ஒரு மாதமும் 50,000 இன்க்ரீஸ் ஆகி அந்த 50,000க்கு வட்டி திரும்ப வந்துடும், கட்டக்கூடிய பணத்துக்கும் வட்டி வந்துடும். ஏன்னா அந்த பணத்தை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால. ஸோ இவ்வளோ ப்ராப்ளங்கள் இதுலேருந்து 1 by 1 டெவலப் ஆகி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு வந்து விட்டுடும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 விதமான ஆக்ஷன் எடுத்து இதில் எது சூட்டபுளாக வரும்
அப்படிங்கிற ஒருத்தரை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சொல்யூஷனை பண்ணிக்கிட்டோன்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ இதில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லார்ஜர் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா தட் இஸ் கால்டு டிஸ்ட்ரெஸ் அசெட் ஃபண்டிங்னு இருக்குங்க. அது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்குது, ஹெவி டர்ன் ஓவர் இருக்குது, நல்ல அசெட்ஸ் இருக்குது, பாரோயிங் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ரியலாக வந்து இந்த சைக்கிளிக்கல் ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி வந்து டக்குன்னு ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணணும், ஒரு அசெட்டை டிஸ்போஸ் பண்ணணும்னா நடக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ ஒன்ஸ் வந்து சர்ஃபாசியோ இல்லை எதுக்கோ போயிடுச்சுன்னா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து பேங்க்லேருந்தே சேர்ந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். அவங்க வந்து டெம்பரவரியாக ஒரு 12 மாதமோ இல்லை 24 மாதத்துக்கோ ஒரு பர்டிகுலர் வட்டி விகிதத்துக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த பீரியடுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட நிலைமையிலேருந்து வெளியில் வந்துடுறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சான்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஈக்விட்டி யாருக்காக கொடுக்கணும், அசட்டை எதுவும் டிஸ்போஸ் பண்ணணுன்னா பண்ணணும், இல்லை பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்னா பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஓவர் வால்யூம் இருந்தாலும் ப்ராப்ளம், ஓவராக வால்யூம் இல்லைனாலும் ப்ராப்ளம், ஓவர் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாலும் ப்ராப்ளம் ஆகும், ஃபைனான்ஸ் வாங்கலைனாலும் ப்ராப்ளம் ஆகும். இதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய டைமில் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்திருக்கிற கன்சல்டன்சி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல வருஷமாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை 2வது ஜென்ரேஷன்லையும் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ் தெரியும். அதனால என்ன ஆகும்னா முன்னொருத்தவங்க வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அதை வந்து அதிகப்படியாக கேட்கக்கூடிய வந்து சுச்சுவேஷனில் சம்டைம் இல்லாத போது என்ன ஆகும்னா அவங்க அதே அக்ரெசிவாக போகும்போது அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அசட்டை டிஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்க அதுக்கு உடனடியாக வந்து என்னங்க இவ்வளோ நாளாக நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருந்த அசட்டை எங்களை டிஸ்போஸ் பண்ண சொல்கிறீங்க, இது சரி கிடையாது, இதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அது வந்து இதை வந்து எமோஷ்னலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு பர்சனல் டிசிஷன். நம்ம யாரும் வந்து ஒருத்தரை வந்து வேணும்னு டெஸ்ட்ராய் பண்ணி சொல்ல போகிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயமில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிசிஷன் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை நினச்சி பார்க்க முடியாத ஒரு டிசிஷன் ஒருத்தர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு வேல்யூ தான் ஒன்று இருந்திருக்கும். அந்த வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குண்டான எக்ஸிக்யூஷனை பண்ணிட்டான்னா இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணவே வேண்டியதில்லை. அதாவது நாளைக்கு இப்போ வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் சரியாயிடும், 6 மாதத்தில் சரியாயிடுங்கிற அந்த நம்பிக்கையை வந்து 100% வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் சைடுலேருந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கணும். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அசட் டிஸ்போசலாக இருக்கணும், வால்யூமை குறைக்கணும், கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 3 இருந்தால் ஒழிய அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. திடீர்னு ஒன்றும் மேலேருந்து வந்து எதுவும் நடந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை க்ரியேட்டே பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுங்கிறவங்க வந்து ஒரு பேங்க்கில் சர்ஃபாசி வந்ததுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத பற்றி பேசினோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சில இது சொல்லக்கூடியது வந்து டிஸ்ட்ரஸ் அசட் ஃபண்டிங்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரஸ் அசட் ஃபண்டிங்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கோடி ரூபா உள்ள பிஸ்னஸ் அப்போ வந்து நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, அசட் வந்து 10 கோடி ரூபாய்க்கு இருக்குது, கடன் வந்து 5 கோடி ரூபா தான் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த அசட்டை எடுத்துக்கிட்டு பேங்க்கோ இல்லை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க செட்டில் பண்ணிவிட்டு அவங்களோட கொடுத்த பணத்துக்கு ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் வட்டி கட்டுற மாதிரியும் ஒரு போர்ஷன் வந்து ஈக்விட்டியாகவும் அவங்க கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பணம் இன்னொருத்தருக்கு செய்கிறாருன்னா கண்டிப்பாக பர்சனல் உதவியை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு லாபம் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் பண்ணுறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற பணத்துக்கு வந்து நல்ல வட்டி வருதாங்கிறத பார்ப்பாங்க. 2வது இன்னொரு போர்ஷன் ஆஃப் பணத்தை வந்து ஈக்விட்டியாக கொடுக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது, இப்போ பணம் இல்லாதனால தான் இந்த மாதிரி இவங்க நிலைமையில் இருக்காங்க. ஸோ நம்மளோட பணத்தை நம்ம இவங்களுக்கு ஈக்விட்டியாக கொடுத்துட்டோன்னா அந்த ஈக்விட்டிக்கு வந்து நம்ம 25-30% லாபம் நமக்கு வரும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் ஒரு 3-4 வருஷத்தில் நம்ம இந்த ஈக்விட்டியை விற்றுட்டு நம்ம நல்ல 4-5 மடங்கு சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துலேயும் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க என்ன அதிகப்படியான லாபத்துக்காக நம்மள்கிட்ட வராங்க, அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட லாபத்தை இவங்க உறிஞ்சி எடுத்துடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து அவங்க பணத்துக்கு அவங்கவுங்க லாபம் எதிர்பார்ப்பாங்க. அதை போய் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டோ நம்மளோட கருத்தை அவங்கள்ட்ட திணிக்கிறதோ வந்து நல்லதாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி பணம் கொடுத்தவங்க அவங்களோட நாலேஜில் தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டிஸ்ட்ரஸ் ஈக்விட்டிங்கிறது நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாகும். இது வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து நிறைய கம்பெனி சொல்ல முடியாது, இது வரைக்கும் ஒரு 8-9 கம்பெனிக்கு பண்ணியிருக்கோம், நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து
நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். இந்த மொமெண்ட் ப்ராப்ளம் ஆகும்போது ப்ராப்ளம் அப்படின்னா எங்கே ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒன்லி ஃபைனான்ஷியலில் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக வரக்கூடியதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பல விஷயங்களை வித் ரெகார்ட் டு ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த மேலே வர வாரங்களில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குங்கிறத இப்போ பேசலாம். வணக்கம். நம் வாழ்வில் நாம் கற்க வேண்டிய விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்களே ஏராளம் உள்ளன. எனவே நம் வாழ்வில் நாம் கற்க வேண்டியவற்றையும் கற்றிடாதவைகளை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள தகவல் தொடர்பு இடைவேளை, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் தெளிவாக பேசுகிறோம், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியுது. ஆனால் ஒரு அப்பா அம்மாவுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நிறைய இடைவெளி வந்துடு. இதுக்காக அவங்க வந்து எதுக்குன்னு கேட்டால் ஆலோசனை, சிகிச்சை, பயிற்சின்னு வர்ற அளவுக்கு இன்றைக்கி இப்போ நிலைமை இதாகிட்டுருக்கு. ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் 10 குழந்தைங்க இருந்தப்போ கூட யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது, என்னால் டைம் கொடுக்கல. இன்றைக்கி நிறைய டைம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களை கேட்டிங்கன்னா எல்லா சிக்கல்கள்லேயும் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவர்களை பற்றிய எண்ணம் எல்லாமே இருக்குது. எதையுமே நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, இருபுறத்துலேயும் இருக்குது. அடிப்படையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதாவது எல்லாமே நம்ம குழந்தைக்கு செஞ்சு முடிச்சிடணுங்கிற வேகமும் வெறியும் பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்குது. முன்னொரு காலத்தில் வந்து இதுதான் என்னால் முடியும், இதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் தெளிவாக இருந்தாங்க. இது பொருளாதார சூழ்நிலைன்னா என்னால் இவ்வளோ தான் படிக்க வைக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் செலவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து இயல்பாக அவங்களால சொல்ல முடிஞ்சுது. இன்றைக்கு வந்து பெற்றோர்கள் கூறிக்கிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சக்திக்கு மீறி செய்கிறதுக்கு முதலே தயாராகிடுறாங்க. தன்னோட நிலைமையோட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக பிள்ளைகளை மேலே கொண்டாடணும். கிட்டத்தட்ட பந்தய புறாக்கள் மாதிரி அவங்க மேலே பணத்தை கட்டிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பணத்தை கட்டின உடனேயும் அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுது. இவ்வளவெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வந்து படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படிக்கணும். அப்போது இயல்பாக இருக்கிற நிலைமை போய் அந்த பாரம் நேரம் எங்கே போய் இறங்குதுன்னா அந்த பையன் மேலே பொண்ணு மேலே இறங்குது. மாணவர்களுக்கு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படிங்கிறப்பே முதல்ல ஒரு பாரம் வருது. ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் முக்கியமான விஷயம் ரிசல்ட்டு தேவை. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்ன வந்து என்னன்னு கேட்டால் பாஸ் பண்ணானான்னு கேட்பாங்க, என்ன படிக்கிறான்னு கேட்பாங்க 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட மார்க்கு எல்லாருக்கும் அத்துப்படி. ஃபஸ்ட்டு உங்கள் ரிசல்ட் வந்த உடனேயும் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்குன்னே 15 நம்பர் வச்சுருக்காங்க. அவன் நம்பரை போடு, இவன் நம்பரை போடு, இவன் நம்பரை போடு, சமூகத்தில் இருக்கவங்க ஒரு 15 நம்பரை. ஸோ ஒவ்வொருத்துக்கு நம்ம வாங்குகிற மார்க்கு எல்லாருக்கும் தெரியும். முன்ன மாதிரி வேறு மாற்றிக்கிட்ட சொல்ல முடியாது, கொண்டா அவன் நம்பரை கொண்டா போட்டு பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம திறந்த வெளியில் இருக்கோம். பயங்கரமான போட்டியை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டோம். இதில் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2020 மேட்ச் ஆடுற பிளேயர் மாதிரி ஆகிட்டாங்க நம்ம பசங்க. அவங்கள உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறோம், எக்கச்சக்கமாக பணத்தை கட்டிட்டோம், ஜெயிச்சே ஆகணுங்கிறோம். சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க, அவனோட விஷயத்துக்கு ஃப்ரீயாக விட்டாங்க அப்படிமா. அதுதான் இருக்கிறதே பெரிய காமெடி. நம்ம எல்லாம் சொல்லிவிடுவோம். இன்ஃபேக்ட் ஒரு பையன் கேட்டான், எங்கள் அப்பா வந்து ஃப்ரீன்னு தான் சொல்கிறாரு, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன வேணால் படி, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன வேணால் நீ செய் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிப்போ அவ்வளோதான், எனக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற. அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிஷன்ஸ் இல்லாத மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி பெற்றோர்கள். எந்த பெற்றோராவது அவனால் முடியும், அவன் ஏதாவது ஒன்று நல்லா படித்து ஜெயிச்சு வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அப்படி இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? இந்த பயம்தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பயத்தை வந்து நம்ம பசங்க மேலே திணிக்க ஆரம்பிக்கிறோம். பயத்தை திணிக்கும் பொழுது தன்னம்பிக்கை குறையுது. இவர்களுக்கு ஏற்கனவே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, கவனக்குவிப்பு, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செகண்ட் நீங்கள் இன்றைக்கி ஃபோன் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனாக மாறிடுச்சு. அது இல்லாட்டி கை காலெலாம் நடுங்க வித்ட்ராயல் சிம்டம் மாதிரி வந்துடுச்சு. தண்ணி போட்டவங்க எப்படி வந்து தண்ணி போடாட்டி அந்த மாதிரி இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா 1 மணி நேரம் யாராவது நீங்கள் நினச்சி பாருங்கள். காலையில் எந்திரிக்கிறீங்க, ஃபோன் இல்லை, நினச்சி பாருங்கள் என்ன ஆகுன்னு. நார்மலாகவே இருக்க முடியாது இன்றைக்கி.
அந்த சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி தான் பசங்களையும் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா எல்லா இடத்துலேருந்து கவனச்சிதறல் ஏற்படுது. அப்போ எதுலையாவது ஒன்று அவனுக்கு ஒரு ஆழமாக ஊன்றி நிற்கிறதுக்கு ஒரு விஷயம் கண்ணில் படாட்டி வாழ்க்கை என்னென்னா ஒரு மாதிரி இதுவாக ஃப்ளீட்டிங் அட்டென்ஷன்லேயே போயிட்டுருக்கு. வேக வேகமாக ஓடுறான், தள்ளி விடுறாங்க, ஒவ்வொரு பக்கமாக ஓடுறான். அப்போ தனக்குன்னு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அர்த்தமாக தெரியுது. ஆனால் இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 99% தனக்கு என்ன வேணும்னு தெரியாது. அதான் நிஜம், அதான் நியாயமும் கூட. எல்லாரும் டெண்டுல்கர், எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். இந்த 14, 15, 16, சில பேர் 20, 25 கூட தெரியாது தனக்கு என்ன வேணும்னு. பல பேருக்கு வாழ்ந்து முடிக்கிறப்ப கூட தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை நாளைக்குன்னு. ஆனால் அந்த 14 வயசில் நீ என்ன ஆகணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டால் என்ன தெரியும்? இன்றைக்கி சின்ன ஒரு உதாரணம், சயின்ஸை நம்ம வந்து காலம் பூரா சொல்லி கொடுத்துட்டோம். அக்கௌண்டன்சிங்கிறது ஒன்று 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தெரியாது. அப்போது அவங்க எதை வச்சு என்னென்ன குரூப் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க, என்னென்ன மாதிரி பாடம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கேட்குற விஷயங்கள் பூரா மார்க் எதில் நிறையா வரும், சம்பளம் எதில் நிறையா வரும், இவ்வளோ தான் தெரிஞ்ச விஷயங்கள். அவர்கிட்ட கொடுக்குற விஷயங்களும் இவ்வளவு தான். அப்போ அடிப்படை தகவல்கள் யாருக்குமே இல்லாமல் ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இயல்பான கம்யூனிகேஷன் விட்டு போகுது. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாடத்தை மீறி பேசுவதற்கு விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. இந்த அவுட்புட் பேஸாக பார்க்காம நீங்கள் ப்ராசஸை பாருங்கள். உங்களால் வந்து எதுவுமே இப்போ இன்றைக்கி என்ன ஒரு சும்மா ஒரு குழந்தை உட்காந்துருக்கனாலே அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன ஒன்றுமே இல்லையா படிக்கிறதுக்கு அப்படிம்பாங்க. அடுத்த வேலை ஒரு குழந்தை சகஜமாக அப்படியே இயல்பாக உட்காந்துருக்குன்னு வைங்களேன், உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க பேரண்ட்ஸு. இது எப்படின்னா இது மேஸ்திரி மென்டாலிட்டின்னு நான் அடிக்கடி ஒரு இதில் வந்து ஆஃபீஸில் ஒருத்தர் சும்மா டேபிளில் உட்காந்து யோசிக்கிறாருன்னு வைங்களேன், பயங்கர கோவம் வந்துடும் மேலே இருக்கிறவனுக்கு. இன்னும் அவனுக்கு வேலையே இல்லையே, சும்மா உட்காந்துட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு, ஏன்னா சம்பளம் வாங்கினா அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பையன் அப்படி உட்காந்து இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தான்னு வைங்களேன், உடனே அம்மா அப்பா ஐயோ சும்மா உட்காந்துருக்கான், உடனே என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் வருது, எக்ஸாம் வருது, எல்லா பயத்தையும் போட்டு அவன் வந்து சிந்திக்கிறதே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிடுறோம். கடைசியில் அவன் என்ன பண்ணான்னா பொய் சொல்ல தெரிஞ்சுக்கிறான், ஏமாற்ற தெரிஞ்சுக்கிறான், தப்பிச்சோட தெரிஞ்சுக்கிறான். இதைத்தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையை நேரடியாக நின்று பார்க்கக்கூடிய தைரியத்தை நம்ம சொல்லித்தரல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான், இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதுக்கு தான் நான் வந்து ஆசைப்படுறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல, இப்படி பேசக்கூடிய ஒரு உரையாடல் உங்கள் வீட்டில் நடக்க முடிஞ்சால் அங்கே தான் பேச்சு ஆரம்பமாகும். அவனுடைய ப்ராப்ளம்ஸ் அவன் பேசணும், அவனுடைய நண்பர்களுடைய விஷயங்களை வீட்டில் வந்து பேசணும். அவன் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் பார்க்கத்தகாத விஷயங்களை பார்த்து அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டால் அவங்ககிட்ட வந்து சொல்லணும். ஒரு நல்ல நண்பராக நீங்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை சரியாக நீங்கள் வழிபடுத்தலைன்னா வேறு எங்கேயோ தவறான வழிக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அப்போ அவன் இங்கே வந்து சொல்லட்டும். எப்போ தோணுது? இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸ்கூலுக்கு, டியூஷனுக்கு, கோச்சிங்க்கு போகிறதுக்கு வர்றதுப்போ இருக்கிற கொஞ்ச நேரம் திருப்பி படினீங்கன்னா புக்கை திறந்தால் அவனுக்கு இதான் ஞாபகத்துக்கு வருது. எப்போ பேசுவான்? அவனை ஒரு டைம் டேபிள் வச்ச ரோபோவாக இல்லாமல் அவனோட இயல்பில் விட்டுட்டு அவனை கேள்வி கேட்குற சுதந்திரமும் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிற பொறுமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகள் கண்டிப்பாக அப்பா அம்மாக்கிடம் பேச வருவார்கள், மனதில் இருப்பதை சொல்ல தயாராவார்கள்.